ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சிறப்புங்க ஐயா. ஐயா 2026 புத்தாண்டு பலன்கள் நம்ம நேயர்கள் கேட்டிருந்த பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அதாவது உலக ரீதியாக எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு வருடமுமே நம்ம வருட பிறப்பு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஜாதகம் போடலாம். 12 மணிக்கு தான் வருடம் பிறக்குது. அந்த டைமுக்கு ஒரு ஜாதகம் போடும்போது இந்த 2026 கன்னி லக்னத்தில் பிறக்குது. கிருத்திகை 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறக்குது. அப்போ இந்த அடைவுகள் இப்போ அந்த சமயத்தில் கிரகங்கள் இருக்கிற அடைவுகளை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ 3ல் தான் புதன் இருக்கார் டிகிரி பிரகாரம், 4ல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. இது ஒரு விதமான ஒரு கன்னி லக்னத்துக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா லக்னம் உபய லக்னம், அது ஜென்ரலாகவே அப்படித்தான் வரும். அதே நேரத்தில் கிரகங்கள்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியான செவ்வாய், விரையாதிபதியான சூரியன், பாக்யாதிபதியான சுக்கிரன், இந்த 3 பேரும் சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காங்க. இப்போ நம்மளுடைய சிஸ்டமே நட்சத்திரம் தான். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரக சேர்க்கையின் பலன் பிரமாதமாக பேசப்படும். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தொழில் பலம் விருத்தி. ஏன்னா 10ல் குரு இருக்கார். அதனால் 2026 மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டாகும், பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதே நேரத்தில் இந்த 8, 12 செவ்வாய் சூரியன் என்பது நிறைய எதிர்பாராத சம்பவங்கள், விபத்துகளாகட்டும், நெருப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளாகட்டும், போர் அபாயங்களாகட்டும், இயற்கை சீற்றங்களாகட்டும், இதெல்லாமே இந்த சூரியன் செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருக்கும். அது போக இப்போ இந்த பலனில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, சட்டம் சம்மந்தப்பட்டது, மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, பொருளாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நியூமராலஜி பண்ணி எடுத்துக்கோங்களேன், 2026 கூட்டினா 1 வரும். இந்த 1ங்கிறது சூரியன். அப்போ சிம்ம லக்னக்காரங்க அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறக்குது அந்த அன்னைக்கு. இப்போ சூரியன் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் குறிக்குது பொது பலனில். 6ல் இருக்கிற ராகுவும் 12ல் இருக்கிற கேதுவும் விபரீத ராஜயோகம். ஏன்னா ராகு நட்சத்திரத்திலே வருவார், கேது நட்சத்திரத்திலே போவார். அப்போ என்ன ஆகும்னா ஒரு கெடுதலில் இருந்து விடுபடுதல், ஒரு யோகம் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். நல்ல பலனு. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதுவும் தன்னுடைய சுயசாரத்தில் போவார், டோட்டலாக உத்திரட்டாதியில் போவார். அதனால் லேபர் சம்மந்தப்பட்டது, தொழிற்சங்கங்கள் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம மீன ராசி சம்மார ராசின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதிரி காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் இடம். இப்போ நீர் ராசியிலையெல்லாம் மற்ற கிரகங்கள் வரும்ல, சூரியனோ செவ்வாயோ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இணைவு ஏற்படும். சனியும் அந்த கிரகமும் இப்போ செவ்வாய் வந்தாலும் சூரியன் வந்தாலும் ஒரு இப்போ பங்குனி மாதம் தாண்டிடும். நம்ம ஜனவரி முடிஞ்சு தான் பங்குனி மாதம் வரும். அந்த பங்குனி மாதத்தில் அந்த சனியோட சூரியன் இணைவார். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சூரியன் சனி அப்படிங்கிறது, சனி 12ல் இருக்கிறது அடுத்து மேசராசிக்கு வர்ற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். அதாவது ஒர்க் ஃபோர்ஸு, சுரங்கங்கள் சம்மந்தப்பட்டது, கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது, மற்றும் பொருளாதார நெருக்கடி. இப்போ வறுமை கோட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களினுடைய ஒரு தாக்கம், அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைதல். ஸோ இதெல்லாம் வச்சிருக்கு. இயற்கை சீற்றங்களும் வச்சிருக்கு. ஆனால் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, குரு 10ல் இருக்கிறதும் 4ஆம் இடத்தை பார்க்குறதும் அவங்கவங்களுடைய தொழில் பலத்தை காப்பாற்றி கொடுக்கும். அதுதான் பொது பலன். இது நாம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வருஷமாக இதை கொண்டாடலாம். சிறப்புங்க ஐயா. இப்போ தங்கம் விலை சரசரன்னு ஏறிக்கிட்டு இருக்கு, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஒரு லக்னம் இருக்குங்க. இப்போ டாலர் மதிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்தந்த கண்ட்ரிஸ்குடைய அந்த லக்ன புள்ளியை எடுக்கணும். எடுத்து நம்ம காம்பினேஷன் கொண்டு வரணும். இப்போ குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்குமே சிரமத்தில் இருக்கார். 2026 ஜூன் வரைக்குமே பகையில் இருக்கார். அதனால் ஏறுமுகமாகவும் இருக்கும்,
அது வந்து எட்டாக்கனியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உச்ச வீட்டுக்கு வருவார் இல்லையா, கடகத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து நிலைமைகள் சீர்படும், நல்லாவே கொஞ்சம் குறையும், ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ உங்களோட லாங்குவேஜை சொல்லணும் அப்படின்னா இந்த 2026 பொருள் சார்ந்து இருக்கா இல்லை வந்து அகம் சார்ந்து இருக்கா? நல்ல கேள்வி. நீங்களும் இந்த லைனுக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா. மக்கள் வந்து ஜோதிடத்தை வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கான்ற கேள்வி கேட்குறாங்க. அது தவறு. ஒன்றுக்கு நல்லா இருந்தால் ஒன்றுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறதுங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அது வந்து வேலையை குறிக்கிற இடம், சர்வீஸை குறிக்கிற இடம். 2, 6, 10 இந்த காம்பினேஷனில் இருக்குது. பட் ஆனால் அந்த புதன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இது வந்து பொருள் சார்ந்து அவஸ்தைப்படுவது என்று குறிக்கணும். பொருள் சார்ந்து தான் இந்த வருடம் இயங்க போகுது. ஆனால் போராட்டமாக அந்த பொருளை தேட வேண்டி இருக்கும். சிறப்புங்க ஐயா, ரொம்ப அற்புதமாக பேசணுங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை வந்து பார்த்தோம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசி. இந்த கடக ராசி 2026 எந்த வித பலன்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. 2026 குருனுடைய தன்மைகளை மெயினாக வருஷ பலனில் பார்க்கும்போது விரய குருவாக இருக்கார். அப்போ விரய குருவாக இருந்தாலும் கூட அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சுப செலவுகள் அப்படின்ற கணக்கு, தெய்வீக செலவுகள், ஒரு கோயிலுக்கு போனேன், தீர்த்த யாத்திரை போகிறேன், குலதெய்வ கோயிலில் வந்து நான் வந்து திருப்பணி செஞ்சேன், இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது படிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு செலவழித்தேன், இந்த மாதிரி அந்த குரு வந்து சுப செலவுகளாக கொடுப்பார். ஏன்னா சொந்த நட்சத்திரங்கிறது ஒரு பெரிய பவர் தான். ஜூனுக்கு மேலே லக்னத்துக்கு ராசிக்கு வருவார், கடக ராசிக்கு வருவார். அப்போ குரு நட்சத்திரத்துலேயும் சனி நட்சத்திரத்துலேயும் போவார். ஏற்கனவே சனி 9ல் இருக்கார். இந்த குருவும் சனியும் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. பொருள் சார்ந்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு லேக்கிங் ஆகிடும். அதாவது ஒரு தடுப்பு மாதிரி. ஒரு ப்ரொடக்ஷனோ ட்ரேடிங்கோ ஃபீல்டு ஒர்க்கோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு. ஏன்னா எப்போவுமே 9ஆம் இடம் என்பது நல்லதல்ல. இப்போ நம்ம ஜென்ம குருன்னு ஜென்ரலாக சொல்லுவோம், கடகராசியில் ஜென்ம குருன்ட்டார், அப்படியும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 9ல் சனி மாதிரி குரு வேலை செய்கிறாருன்னு கணக்கு எடுத்துக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் இந்த வருடத்தில் இவங்க வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இலகுவாக போய்கிட்டே இருக்கணும். ஒரு சீரான இன்கமுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பெரிய ஒரு பல்கான அமௌண்ட்டை எதிர்பார்த்தெல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது. மெயினாக சொந்த கம்பெனிகள் உருவாக்கக்கூடாது. சுயதொழிலில் பண்ண முடியாது. ஆமாம். ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க கடகத்தில் குரு உச்சம் பாக்கியம் அப்படின்னு. ஆனால் வந்து அது 2ஆக பிரிக்கணும். உயிர் பற்றா பொருள் பற்றா பிரிக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ உயிர் பற்றுக்கு ஓகே. உயிர் பற்றுன்னா என்ன, மூலதனம் இல்லாமல் செய்கிறது, கமிஷன் வகையில் பண்ணுறது. பணம் போடாமல் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கன்சல்டிங் வகையில் நல்லது நடக்கும். கௌரவ தொழில் மாதிரி. இப்போ ஒரு லாயர் இருக்கார், கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு ஜோதிடர் இருக்கார், புரோகிதர் இருக்கார், ஒரு அறக்கட்டளை சார்ந்து சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி தொழில்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் நல்லா இல்லை. சிறப்புங்க ஐயா. கடந்த ஆறுதலில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, சரியே வரலைங்க, என்ன பேச பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி அமையும்? நிச்சயமாக ரொம்ப ரொம்ப படுத்திடுச்சு. ஏன்னா இந்த ராகு கேது மாறினதுலேருந்து ரொம்ப படுத்திடுச்சு. கரெக்டாக பிப்ரவரிக்கு மேலே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடும். அதாவது ஒன்று காம்ப்ரமைஸுக்கே வந்துடுவாங்க. வழக்குகள் ஆரம்பத்தில் இருக்கவங்க, இல்லை வழக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கவங்க வழக்கை முடித்து கொடுத்துருவாங்க, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதனால் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். டென்ஷன்லேருந்து விடுதலை. அதே மாதிரி வாக்குவாதங்கள் வழக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி விடுறதும். ராகு வந்து சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார். எப்போ சதயத்துக்கு வர்றாரோ அப்போ இருந்தே இவங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது கஷ்டத்திலிருந்து விடுதலை, அது நல்லா நடக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா இவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் சொல்லிட்டீங்க, இப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் நண்பர் இருக்காரு, அவர் பேரில் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த காலத்தில் பண்ணலாமா? அதெல்லாம் அதுதான், நண்பர் பேரில் போட்டு பண்ணும்போது அவருடைய ராசி என்னன்னு பார்க்கணும்ல. அவருடைய ராசிக்கு ஒத்து வந்தது. இப்போ மனைவியே இருக்காங்க, ஒரு சிலர் மனைவி பேருக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய ராசியில் தொழில் பலம் கொடுத்துச்சு அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்புங்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் இப்போ ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் ஆகி
புதுசாக பார்ட்னர்ஷிப்பு தேடுறவங்களுக்கும் கிடைக்கும். ம் பார்ட்னர்ஷிப்பு மாறும், மாறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக துறையில் ஒரு மாதிரி வேலை பார்ப்பவர்கள், அதை மட்டுமல்ல மூளை உழைப்பு சார்ந்து இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், ம் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்தி சொல்லித்தர்றாரு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. சிறப்புங்க. ஆமாம். ஐயா அடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது எப்போ ரெடி ஆகுன்னு தெரியல, ஆனால் டாக்டர் செலவு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சிரமமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காலத்தில் அவங்களுக்கு உடலெல்லாம் சீராகுமா? சிகிச்சைகள், கரெக்டான சிகிச்சைகள் கிடைக்கும். ம் ஏன்னா இப்போ இந்த கேது வந்து மக நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். ம் ஆஃப்டர் பிப்ரவரி மார்ச் அந்த கேது ஒரு பலம் பெறும்போது என்னதுன்னா மருத்துவ சிகிச்சைகள் பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டான சிகிச்சை. கரெக்டான சிகிச்சை. ரொம்ப நாள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் சரியாகலைங்க, சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் டக்குன்னு கரெக்டான சிகிச்சை கிடைச்சி அதுலேருந்து விடுதலையும் அடைஞ்சிருவாங்க. எப்போவுமே பாருங்கள், ஜென்மத்துக்கு குரு வரும் பொழுது அந்த 7ஆம் இடம் என்பது அதாவது நம்ம ராசியில் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. ம் அப்போ அந்த சனி வந்து குருவால் பார்க்கப்பட்டு 9ஆம் இடத்துல இருக்கார். ம் அப்போ அதெல்லாம் வந்து ஏற்கனவே கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குற விதமாக வேலை செய்யும். மேக்சிமம் நீங்கள் பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் எடுத்துக்கலாம், அந்த காலகட்டத்திலே ரெடியாகும். ஐயா இப்போ கடந்த காலத்தில் வாங்கின கடன் எல்லாம் இந்த காலத்தில் அடைக்க முடியுமா? கடன் அப்படின்னும்போது இப்போ குருவைத்தான் குறிக்குது. கடகத்துக்கு கடன் அப்படிங்கிறது குருவைத்தான் குறிக்குது. இப்போ அந்த குரு வந்து சமநிலையில் இருக்காருன்னு தான் எடுத்துக்கணும். அவர் கடனை வந்து தீர்க்கவும் முடியல, அதே நேரத்தில் கடனை இன்க்ரீஸும் பண்ணலை, சமநிலையில் இருக்கார், நியூட்ரலில் இருக்கார். அதனால் அது அப்படியே மெயின்டைன் ஆகி கொண்டு போகும். மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது. இப்போ ஒருத்தர் வந்து தொழிலில் வந்து பத்தலை நான் கடனை வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போட்டுறதை வந்து நிறுத்திடுவார். இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக நிறுத்திடுவார். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் இங்கே கடனுக்கு அங்கே வேலையே இல்லை. அதே நேரத்தில் இப்போ வேறு ஏதாவது மூலமாக பண வருமானம் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. சிறப்புங்க. இந்த 2026 இந்த கடகராசி நேயர்களுக்கு அதாவது ஆரோக்கியம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் என்பது அடிவயிறு பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேஸ் ட்ரபிள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை சம்மந்தப்பட்ட பாடி ஹீட்டு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அது போக இப்போ கட்டிகள் அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன செக்கிங் கொடுப்பாங்க. இந்த கட்டி வந்து பயாப்சி பண்ணணும் அப்படின்னுலாம் செக்கிங் கொடுப்பாங்க. எப்போவுமே ராகு கேது குரு கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கட்டிகள் சம்மந்தப்பட்டதில் கவனம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, அது அந்த மாதிரி ஒரு சில ராகு திசையோ குரு திசையோ நெகட்டிவாக நடக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. மெயினாக அடிவயிறு, ஹீமோக்ளோபின், நோய் எதிர்ப்பு சக்தி, இதில் எல்லாம் கவனம் செலுத்திக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் ராகு சுயசாரம் வர்றது பிப்ரவரி, அதுக்கு மேலே இந்த பிரச்சனை இருக்காது. சிறப்புங்கய்யா. இப்போ ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் என்னென்னா இந்த வருஷம் வந்து சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? மாற்றங்களை பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு அரசு துறையில் இருக்காங்க, எனக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்ற விஷயமெல்லாம் மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். பதவி புகழ் அதிகரிக்கும், ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது அரசு துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாம். ஏன்னா ஆமாம், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குருவால் பார்க்கப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. புதிய பதவி, புதிய இடம், புதிய வேலை அப்படின்ற வகையில் நல்லா பண்ணும். அரசியலில் இருக்கவங்களுக்கும் அது வந்து பதவிகளுக்கு உண்டாக்கும், புதுசாக பதவிகளை உண்டாக்கும். எப்பவுமே பாருங்கள், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், இதெல்லாம் வந்து அரசியல். அப்போ இங்கே வந்து சனி, குரு, ராகு, இது எல்லாமே கனெக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கு. கடகத்துக்கு அரசியல் பிரகாசம் தரக்கூடிய ஒரு வருடம். சிறப்புங்கய்யா. பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லி போட்டு கடன் வாங்கி சிக்கிட்டோம். ஸோ இந்த காலத்தில் அது கொஞ்சம் கருத்து வரப்பட போயிட்டு இருக்கு. அடைச்சிட்டோம், பாதி அடைச்சிட்டோம், நீ வந்து மீதி இருக்கு. இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு இதாகவே இருக்கு, ஒரு மனஸ்தாபம் இருக்கு. இந்த காலத்தில் ஏதாவது கம்மியாகுமா? நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போய் தனியாக வசிக்கிறது,
வந்து கோச்சிட்டு போனது இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ வந்து ஆஃப்டர் ஜூன் வந்து இதுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிரும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிரும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு உறவுகள், பிரிந்த உறவுகளெல்லாம் இணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ராகு சுய நட்சத்திரத்துக்கு வரும்போது புதிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கும். அடுத்த தொழில் இதுதான், நீ இந்த பாதையில் போய் வளர்ந்து டெவலப் பண்ணி உன்னுடைய கடனையெல்லாம் அடைச்சிக்கோ, இழந்த பொருளையெல்லாம் மீட்டுக்கோ அப்படின்னு வழிகாட்டுற வருடம் தான் இது. இப்போ நம்ம ஒரு பெரிய தலைவராக இருக்கிறோம், நம்ம கீழே இருக்கிறவங்கள தானே நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக. அப்போ கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கிறத பார்க்குறது யார்? நம்ம தானே. அதில் தான் பிரச்சனை ஏற்படும். அதனால் இப்போ வந்து அவங்களுக்காகவே இவர் வந்து பல சுமைகளை தாங்க வேண்டியது இருக்குது. கீழே இருக்கிறவன் செய்கிற தவறுக்கு இவருடைய நேமு ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் பிரச்சனை கடகத்துக்கு உண்டு. பட் இதெல்லாம் மாறும். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு வந்து குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், சனி 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துக்கே போகிறாரு. அப்போ வந்து மீண்ட ஒரு வில் பவரை ஆன்ம பலத்தோட நான் சாதிச்சு காட்டுவேன் நிற்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து ஐயாவின் அறிவுரை, இந்த வருஷத்துல இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? பெரிய ஜூன் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் செலவுகள் மூலதனத்தில் கவனமாக இருங்க. ஆஃப்டர் ஜூன் வந்து உங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபடாதீங்க. அதுதான் மெயின் அறிவுரை. அது போக 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 6ஆம் இடத்துக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தும். ஏன்னா குரு விரய குருவாக இருக்கிறது நம்ம சுப செலவுகள்னு சொன்னோம், அதே ஆஸ்பத்திரி செலவையும் குறிக்கும். அதனால் அடிவயிறு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் மருத்துவத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே செக் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.